ஹாய் இப்போ வணக்கம். இப்போது எல்எம்எஸில் இந்த 7 கட்டக்கம் முடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து இப்படி வந்து குரோம் போகிறீங்க. போயிட்டு இதில் நம்ம இஎம்ஐஎஸ்ன்னு டைப் பண்ணுவோம் இல்லையா, இதில் பார்த்து டைப் பண்ணுறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. ஐயோ, இஎம்ஐஎஸ், அதுக்கப்புறம் இஎம்ஐஎஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது உங்களோட லாகின்ல போகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை வந்து நான் லாக் அவுட் பண்ணிடுறேன். ஸோ என்னோடய லாகின்ல போகணும். இது என்னோடய நம்பர். உங்களுக்கு அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் போயிடணும். ஸோ பாஸ்வேர்ட் போடுறேன். ஸோ உங்களோட இஎம்ஐஎஸ் பாஸ்வேர்ட் போட்ட பிறகு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தோடனே உங்களோட பேஜ் ஓப்பன் ஆகிடும். இஎம்ஐஎஸில் உங்களோட பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இஎம்ஐஎஸில் போய் தான் நம்ம லாகின் பண்ணணும், எல்எம்எஸில் போய் பண்ணக்கூடாது. இஎம்ஐஎஸில் நீங்கள் லாகின் பண்ண பிறகு கோ டு எல்எம்எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட இந்த லாகின் பேஜ் கிட்ட காமிக்கும். இந்த இடத்துல இருக்கிற அந்த 3 கோடு மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து தொட்டு பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு ட்ராப் ஏரோ இருக்குல்ல, அதை தொடுங்க. தொட்ட உடனே இது பாருங்கள், கோ டு எல்எம்எஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை தொடுறீங்க. அதை தொட்ட பிறகு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது காலையில் அப்படின்றதுனால பிஸியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ நைட்டில் வந்து ஈஸியாக சீக்கிரம் முடிச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கோர்ஸ் இது வந்து மொபைலில் இந்த மாதிரி காமிக்குது. இதில் இப்போ பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, சைல்டு வித் ஸ்பெஷல் நீட்ஸ், இதுதான் நம்ம இப்போ முடிக்க வேண்டியது. இதை வந்து நீங்கள் இப்படி தொட்டிங்கன்னா பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நிறைய கட்டகம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்லைன் சர்வேன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும், அப்புறம் வீடியோ பார்க்கணும், அப்புறம் அடுத்து ஒரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும். அந்த ஆர்டரில் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த கட்டகத்தோட விவரம் இதெல்லாமே மொத்தம் எத்தனை இருக்குது, என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ இது பாருங்கள், முன் திறனறி மதிப்பீடு. இப்போ நான் இது முடிச்சிட்டேன். இது வந்து டெஸ்ட்டு மாதிரி சின்னதாக வரும், அது வந்து நான் முடிச்சிட்டேன். அதனால் இந்த மாதிரி வருது. இதை வந்து பேக் டு கோர்ஸ்னு இதை நீங்கள் தொடணும். தொட்ட உடனே திருப்பி அந்த கோர்ஸுக்கு வரும். வந்துடுச்சிங்களா? இப்போது அடுத்தது என்ன பண்ணணும், பயிற்சியோட காணொலியை பார்க்கணும். இதை வியூ கொடுத்தோன்னா இந்த காணொலி வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் எண்ட்லைன் அசஸ்மெண்ட்டு டு டூ அப்படின்றது தொட்டிங்கன்னா எண்ட்லைன் அசஸ்மெண்ட் வரும். இந்த மாதிரி நீங்கள் இந்த எல்லா கட்டகத்தையும் முடிக்கிறது பாருங்க. கட்டகம் 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இதில் உங்களோட கருத்து இதில் போட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன வருது, ஏதாவது வித்தியாசமாக வந்துச்சுன்னா நான் வந்து திரும்ப ஒரு வீடியோவில் போடுறேன். பாய்.